வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 11/8/2025 முதல் 17/8/2025 வரை, ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை, ஆவணி மாதத்திற்குள்ளாக அடி எடுத்து வைக்கின்றோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு நாள் பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி ஐயா அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், நிர்வாக அதிகாரிகள் அவர்களுக்கும், அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டைரக்டர் பிரேம் மற்றும் கேமராமேன்கள் மற்றும் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும், ஸ்பான்சர் நிறுவனத்திற்கும் மிக மிக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம். முதலில் இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறது, ஆவணி மாதம் வருகிறது என்பதனால் ஆவணி மாதம் என்ன செய்யலாம், என்ன தெய்வ வழிபாடு வைத்து கொள்ளலாம், அதற்குண்டான அமைப்பு எப்படி என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். அபிராமி, அதாவது பார்வதி தேவி கும்பிடுவது நன்மை தரும். அபிராமியில் இருக்கக்கூடிய பாடல் 40, 59, 75 படிப்பது மிக மிக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரும். தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வயிறு சம்பந்தப்பட்ட உணவு கட்டுப்பாட்டில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் மேஷ ராசி வரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமோ, பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், பிள்ளைகள் பால் அவர்களுக்கு உண்டான பிடித்த விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். அபிராமியுடைய 40, 59, 75 படிக்க நிறைய விஷயங்கள் ஆத்ம ரீதியான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குலதெய்வத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆவணி மாதத்தில் குலதெய்வத்திற்கு கண்டிப்பாக செல்வதும், இரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சுகர், BP, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் சிறிய பாதிப்புகள் பெரிய சங்கடங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மையும் ஆனந்தத்தை தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அதீதமான நன்மையும் சந்தோஷத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை அதீத கவனமாக பார்த்து கொள்வதும் மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம், நன்மை, அனுகூலத்தை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சிவனை பிடித்து கொள்வதும், சிவமந்திரங்களை உச்சாரிப்பதும் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும், இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற விஷயங்களில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படும். தைரியம், நம்பிக்கை ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். இன்க்ரிமெண்ட் அமைப்பு ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய மாதம் ஆவணி மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். துர்க்கை வழிபாடு யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த அமைப்பு அனுகூலத்தை தந்தாலும், காது, மூக்கு, தொண்டை, சைனஸ் போன்ற பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் தேவையற்ற கோபதாபத்தை அறவே தவிர்த்து கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தேவையில்லாத இடத்தில் சிறிய வாக்குவாதங்கள் மட்டும்
தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைத்தாலும் மன அழுத்தம் இல்லாமல் புதிய தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு கடகத்திற்கு அதிகமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரம், அதீத கவனம். அனுமன் சாலிசா கேட்பது, அனுமனை சரணாகதி அடைவது, அனுமனுக்கு மிளகு, சீரகம், கல்லுப்பெல்லாம் வாங்கி கொடுப்பது, அனுமன் கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், தேவையற்ற யோசனை மன அழுத்தத்திற்கெல்லாம் ஈடுபடாமல் இருப்பது சிம்மத்திற்கு நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிம்மத்திற்கு நன்மையான அமைப்பு. துணை அல்லது துணைவியாருடன் காதல் அமைப்பிலும் மனமிட்டு பேசுவது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய ராசிகளில் கன்னியா ராசிக்காரர்கள் வரும். வரவுக்கு மீறிய பண செலவுகள் கண்டிப்பாக ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய இனிமையான சூழ்நிலை என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. முருகன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் தரும். விலை உயர்ந்த பொருள்களை மட்டும் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மகான்கள் வழிபாடு, ராகவேந்திரோ, பாபாவோ, விசிறி சாமியாரோ, திண்டுக்கல் சாமியாரோ என்று யாரை பிடிப்பதோ வைத்து கொள்வது அனுகூலத்தை தரும். துலா ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிக்க படிக்க நன்மைகள் அதிகரிக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பணவரவுக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சுபரிய பிராப்தம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. பெருமாளுடைய நாமாவளி, பெருமாள் மந்திரங்கள், பெருமாள் கோயில் என்று சரணாகதி அடையக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாகாமல் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இருந்த ஒரு மனத்தாங்கல், அவமானம், சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இளம் வயதை சார்ந்தவர்களுக்கு படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் தரக்கூடிய நல்ல வாரம். அதேபோல் நல்ல ஆவணி மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பைரவர் வழிபாடு யோக பலத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும்
ஏற்படுத்தி கொடுக்கும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். பெற்றோர் பெரியவருடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று ஆனந்தம் தரும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய அமைப்பை தரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடினாலும் அக்கம் பக்கத்திலும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் கோபதாபம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வண்டி வாகனங்கள் சுபகாரியங்கள் டக்குன்று நடைபெறுவதும், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் பிரச்சனைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும் ஆச்சரியமான அமைப்பை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், தலைவலி சம்பந்தப்பட்ட உபத்திரம், கழுத்திலிருந்து நரம்புகளில் அதீத கவனமாக இருப்பதும், விநாயகர் வழிபாடு பார்த்து கொள்வதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கிறதும், சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், ஒரு விதமான பதட்டம், அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேதுவால் ஏற்படும் தானென்று தன் வேலை ஒன்று என்று சுருங்கிக் கொள்வதும், கூடா நட்பு மிக மிக கவனத்தையும் மிக மிக பிரச்சனையும் ஏற்படுத்தும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக குருபலம் அதிகமாக இருப்பதும், சுபவிரய பிராப்தம் இருப்பதும், டக்கென்று சுபகாரியத்திற்காக பணம் எதிர்பார்த்திருந்தால் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அனுகூலங்கள், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலங்கள், நரசிம்மர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தையும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஜெயம் ஏற்படுவது, வெளியிடம், சுபவிரயம், சுப அமைப்பு, முதலீடுகள், அனுகூலங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு சந்தோஷத்தையும் லாபத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் கும்பத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியம், ஆவணி மாதத்தில் எல்லா விதத்திலும் ஏற்றம், நம்பிக்கை, அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். வாராகி மந்திரத்தை கேட்க கேட்க, வாராகி வழிபாடை செய்ய செய்ய, வாராகி, சூலினி, பிரித்திங்கரா, சர்பேஸ்வரர் என்ற முக்கர தெய்வ வழிபாடை செய்ய செய்ய எல்லா விதத்திலும் தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், அனுகூலங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடைய தேகாரக்கத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. முதுகு கழுத்து பகுதியில் சிறு கோளாறுகள் இருந்தாலும் மீன ராசிக்காரர்கள் பத்திரமாக பார்த்து கொள்வதும், படிக்கட்டுகளில் இறங்குகின்ற சமயத்தில் உடற்பயிற்சி செய்யாத இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு மனக்கிளேக்கியமும் மனசங்கடங்களும் ஏற்படலாம். எனவே அந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றத்தை தரும். இதுவரை ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையுள்ள ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம். இப்பொழுது 11/8/2025 முதல் 17/8/2025 வரை உள்ள வாரத்திற்குண்டான பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், நிலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட பயணங்கள், தெய்வ வழிபாடுகள், பொறுமையாக எல்லா விஷயமும் அனுகூலம் தரும். அபிராமி கண்டிப்பாக கேட்பதோ படிப்பதோ நன்மை ஏற்படுத்தி தரும். மருந்து கூட விடாதீர்கள். அபிராமி அந்த அதில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90வது பாடல், 100 பயன் என்ற பாடலை
படிக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மேஷ ராசிக்காரர்கள் வருவார்கள். தனிப்பட்ட முறையில் தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். எக்ஸசைஸ் தினமும் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் பெரிய அளவு வெற்றியும் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இந்த மனத்தாங்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் சுபவிரய பிராப்தம் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வண்டி வாகன மாற்றங்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், புது பொறுப்புகள் அனுகூலத்தை தரும். பேர் புகழ் பங்கம் இல்லாமல் பெரிய அளவு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் மனதில் தெளிவை ஏற்படுத்தும். உங்களை விட்டு உதாசீனப்படுத்துவர்கள், உங்களை கேலி செய்தவர்களெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கள் தீர்வது, மனதில் இருந்த நிம்மதி சந்தோஷங்கள் பெருக்கெடுத்து ஓடும். திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், தொழில் ரீதியாக ஒரு தொழிலிலிருந்து பல தொழில் செய்யக்கூடிய பிராப்தம் அனுகூலமெல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீர்வதும், அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடைபெறக்கூடிய ராசிகளில் மேஷ ராசிக்காரர்கள் வருவது தான் ஆச்சரியமான அமைப்பாக காணப்படும். தனிப்பட்ட முறையில் எல்லா விதத்திலும் சந்தோஷம், அனுகூலம், ஏற்றங்கள் பெறக்கூடிய வாரமாக காணப்படுவதும், குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் அதிக அக்கறை கொள்வதும், தொலைதூரத்தில் இருந்தாலும் குடும்பத்தாருடன் மனமிட்டு பேசுவதும் நன்மை தரும். தேகாரக்கத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம்தான் ஆவணி மாதம் முழுவதும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்கள் இரத்தத்தில் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தை இந்த வாரம் இல்லாமல் ஆவணி மாதம் முழுவதும் பார்த்துக்கொள்வதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், இரத்தபந்த உறவுகள், பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை அதிக கவனமாக பார்த்துக்கொள்வதும், குடும்பத்தில் டக்குன்ற அனுகூலம் காணப்படுவதும், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கிறதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும், தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவதும், தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த நிறைய விஷயங்கள் அனுகூலமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்துவதும், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இரத்தபந்த உறவு, உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் கூட ஏண்டா இது செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே உறவுக்காரர்களிடம் இந்த வாரம் இல்லாமல் ஆவணி மாதம் முழுவதும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு, பணவரவு, முதலீடுகள், பழைய கடன்கள் பைசல் செய்வது, தேகாரோக்கியத்திற்காக ஒரு நாள் 2 நாள் என்று மருத்துவ ரீதியாக இருந்து எல்லாவற்றிலும் சரி செய்து கொள்ளக்கூடிய புத்திசாலிகள் என்பதையும் ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லா விதமும் முதலீடுகளை எல்லாம் யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. மரண பயம் முழுவதுமாக நீங்கக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நிச்சயம் நல்ல வழியும் சந்தோஷத்தையும் பெரிய உன்னதமான சூழ்நிலையும் ஏற்படுத்துவதற்குண்டான காலநிலை என்பதை ரிஷப ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயம் வாழ்க்கையில் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தைரியம் ஏற்படும், அசையாமச பொருள் சேர்க்கை ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண
நிவர்த்தி ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷம், பெற்றோர் பெரியோருடன் அனுகூலங்கள், டக்கென்று அனுகூலங்களும் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவதற்குண்டான அனுகூலமும் நம்பிக்கையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தைரியத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நம்பிக்கை, நிறைய சந்தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். புது தொழில், புது படிப்பு, புது வியாபாரம், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் ப்ரெஷர், கொலஸ்ட்ராலை ஒரு முறை சரி செய்து கொள்வதும், இதயத்திற்கு ஏற்கனவே உபத்திரம் இருந்தால் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வதும் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை மிதுனங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தியாகாரக்கத்தை மட்டும் அலட்சியப்படுத்தாதீர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், சுபகாரியம், பணவரவு, பெரிய அனுகூலம், தெய்வ மாத்திர பயணங்கள், தெய்வ ஆசீர்வாதங்கள், குருமாச ஆசீர்வாதங்கள் எல்லாம், குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஆக மொத்தத்தில் கிரகங்கள் அனுகூலத்தை தந்தாலும் தேகாராக்கியமும் சோம்பலும் தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய வார்த்தைகளில் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை இல்லாமல் நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் என்று உறுதி கொடுத்துவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். கடகராசிக்காரர்கள் வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், வார்த்தைகளில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் எல்லா விதத்திலும் அலர்ஜி போன்ற விஷயத்தில், கால்சியம், ஜாயின்ட் பெயின்ஸ் போன்ற விஷயத்தில் கவனம். புது தொழில் தொடங்குவதற்கு, புது அனுகூலம் பெறுவதற்கு, புது அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு, ட்ரஸ்ட்டுகளை ஆரம்பிப்பதற்கு, மக்கள் விஷயத்தில் இருந்த ஏதாவது ஒரு பிறப்பெடுத்ததற்கு செய்யணும் என்று நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். கடகராசிக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் அதிக அற்புதமும் சந்தோஷமும் காணப்படும். கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத ஏற்றம் தரும். கண்டிப்பாக யாரிடத்திலும் தர்க்கம் செய்யாமல் நெக்லெக்ட் செய்து விடுங்கள். பெரிய அளவு நம்பிக்கை, பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். தொழிலில் ஒரு புது மாற்றத்தை யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். வேலைக்கிழமையில் பசுமாடுக்கு அகத்துக்கீரியை தவிர கொடுக்க நல்லது ஏற்படுவது கடகராசிக்காரர்கள் கண்கூடாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஆவணி மாதத்தில் சொல்லியிருந்த துர்க்கை வழிபாடு பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படுவது கடகத்திற்கு மிகப்பெரிய அனுகூலத்தை பெற்றுத்தரும். கண்டிப்பாக ஆயில் புல்லிங் அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் கடகராசிக்காரர்கள் வருகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக மன அழுத்தத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி பண்ணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக மேலதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள், கூடா நட்பு, தேவையில்லாத விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 24 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருப்பதும், அனுமனை சரணாகதி அடைப்பதும், அனுமன் சாலிசா கும்பிடுவதும், இந்த வாரம் மட்டுமில்லாமல் ஆவணி மாதம் முழுவதும் தேகாரக்கத்தில் அதீத கவனமாக இருப்பதும், கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு மானசீக பிரார்த்தனை செய்து கொள்வதும், தொழில், உத்தியோகம்,
வியாபாரம், படிப்பு, மேலதிகாரிகள் விஷயத்தில் அடக்கி வாசித்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். சிம்மராசிக்காரர்கள் சட்டத்திற்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது அனுகூலமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், தர்க்கம் வேண்டாம், பொறுமை காப்பது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும். சிம்மராசிக்காரர்கள் உறவினர்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். துணை அல்லது துணைவியார் மட்டும்தான் உங்களை தாங்கி பிடிப்பார்கள். காதல் அமைப்பில் அவர்கள் சொல்வதை கேளுங்கள். உங்களுக்காக நேசிக்கக்கூடியவர்கள் உறவாக உங்களுக்கு கிடைத்திருப்பது பெரும் பிராப்தமாக காணப்படும். அதனால் எப்பொழுதும் உங்களே லெட் யூ டவுன் ஆக்காமல் ஒரு உறவோ ஒரு கூட இருக்கக்கூடிய துணையோ உங்களுக்கு எப்பொழுதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, கணவனாக இருந்தாலும் மனைவி வரை உறவு, மனைவியாக இருந்தாலும் கணவன் வகை உறவு என்று எந்த ரூபத்திலாவது உங்களை நம்பிக்கையுடன் உங்களை தாங்கி பிடிப்பார்கள். அந்த தாங்கி பிடிப்பவர்களை உதாசீனப்படுத்தாமல் இருப்பது மிக மிக முக்கியம். கண்டிப்பாக முதல் ஆகாரமாக பசு நெய்யை காலையில் எடுத்துக்கொள்வது ஆவணி மாதம் முழுவதும் நன்மைகளை ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற விஷயங்களெல்லாம் ஏற்படும். அதில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழிலில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள், அரசு துறையினர், அரசியல்வாதிகள் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். முருகனை சரணாகதி அடைவது நன்மையும் சந்தோஷத்தையும் தரும். நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட, பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் ஏற்றத்தை தரும். ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க விரயங்களெல்லாம் சுபவிரய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக என்று எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவது நம்பிக்கையின் பெரிய அளவுக்கு பிரதிபலனாக காணப்படும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் ஸ்கின் அலர்ஜி, லோ பிபி, அனிமிக்கு, தலை சுற்றல் போன்ற விஷயத்தில் கன்னியாராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. கண்டிப்பாக எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆவதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெறுவார்கள். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை. தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா. துலா ராசிக்காரர்களுக்கு மகான்கள் வழிபாடு தான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அதே போல் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக எல்லா விஷயத்திலும் ஏற்றும். குடும்பத்தில் நிம்மதி. ரொம்ப நாட்களுக்கு பிறகு துலா ராசிக்காரர்கள் சந்தோஷமாக பிடித்த இடத்துக்கு செல்வது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை முடித்துக்கொள்வது, குடும்பத்தில் இருந்த கஷ்டங்களை நீக்குவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது, புது தொழில் தொடங்குவது, பணவரவில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்துவது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்பிக்கை பெறுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது,
துலாம் ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே அசையமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தம், பேரானந்தம் எல்லாம் ஏற்படுவது. உத்தியோகத்தில் டக்கென்று அனுகூலங்கள் ஏற்படுவது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் டக்கென்று பெரிய அளவு ஏற்றத்தையும், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்குண்டான அனுகூலங்கள் ஏற்படுவது. அதே சமயம் துளாராசிக்காரர்கள் சிறிது லோ பிபி ஏரியா, சுகர் ஏரியா, பிபி ஏரியா எல்லாம் பார்த்துக்கொள்வதும், பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் திடீரென்று தலை தூக்குவதும், அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90வது பாடல் பயபக்தியுடன் தினமும் படிப்பது சகல விதத்தில் நன்மையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்களெல்லாம் குறைவதற்குண்டான அனுகூலமும் நம்பிக்கையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம். தொழில், உத்தியோகம், லாபம், சுபவரியம் நல்லது. அசையமசைய பொருள் சேர்க்கை, டக்கு டக்கென்று குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் பெறுவதற்குண்டான சுபமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பெருமாள் வழிபாடு பெரிய நம்பிக்கை ஆவணி மாதம் முழுவதும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த மனத்தாங்கல் தீரும். உத்தியோகம் ரீதியாக இருந்த மனத்தாங்கல் தீரும். படிப்பு ரீதியாக இருந்த கஷ்டங்கள் தீரும். டக்கு டக்கென்று எல்லா காரியங்களும் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புது முதலீடுகள் தைரியமாக செய்யலாம். தொழில் ரீதியாக உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலமான சூழ்நிலை. செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான வாரமாக காணப்படுகிறது. தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, அண்டையாளட்டு விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இந்த வாரம் வரைக்கும் கம்முன்னு இருந்தால் அடுத்த வாரத்திலிருந்து எல்லா விதமும் ஏற்றமே காணப்படும். ஷேர் ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த லிங்கை தொட்டேன், இந்த லிங்கை தொட்டேன், பணம் பறிபோய் விட்டது என்று புலம்பாமல் இருப்பது விருச்சிகத்துக்கு முக்கியம். யார் எது பண்ணாலும் பதட்டப்படாமல் இருக்கக்கூடிய விருச்சிகம் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். உடன் இருப்பவர்கள் உங்களை கேலி கிண்டல் செய்தாலும் மனம் விட்டுவிடாமல் தெய்வ மந்திரத்தை உச்சரிப்பது சகல விதத்தில் அனுகூலத்தை தரும். பெருமாளுடைய கோவிந்த நாமாவளியை சொல்லி கொண்டிருந்தாலே ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று சுபவிரியமும் சுப சந்தோஷமும் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் மன அழுத்தம் ஏற்படலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், புதிய அறிமுகத்தில் கோபதாபப்படாமல் இருப்பதும், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கி கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். பைரவர் வழிபாடு தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும். அதேபோல் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தாருடன் உள்ளூர், வெளியூர், தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கால் வலி சம்பந்தப்பட்ட விஷயம், ஷோல்டர் பெயின் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது தனுசுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் புரட்டாசியிலிருந்து அந்த தடைகளெல்லாம் விரைவிலே நிவர்த்தி ஏற்படும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் சிறிது அடக்கி வாசிப்பது
நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் அதீதமான நன்மையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் சில இழுபறிகள் காணப்பட்டாலும் விரைவிலே அந்த இழுபறிகள் கண்டிப்பாக விரயங்களாகக்கூடிய அமைப்பு, அதிலிருந்து மீளக்கூடிய அமைப்பு ஏற்படுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். புதிய அறிமுகம், பயணங்கள் சமயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் கண்டிப்பாக. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வேலையாட்களிடம் கோபதாபம் கெடாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் ஜெயமும் நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக என்ற சகல விதத்தில் நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முதலீடுகளுக்கு சிறு தடங்கல்கள் காணப்பட்டாலும் விரைவிலே தடங்கல்கள் மீளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளையார் வழிபாடு, காரிய சித்தி மாலை சொல்ல கேட்க அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கண்டிப்பாக தாவணி மாதம் முழுவதும் தேக ஆரோக்கியத்தில் நரம்பு, பிபி, மயக்கம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள் ஒரு முறை உங்களுடைய குடும்ப மருத்துவரிடம் ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் தொழிலில் மேலதிகாரிகள் உங்களை கங்கணம் கட்டுவார்கள். உடன் வேலை செய்பவர்கள், பிஸ்னஸ் போன்ற தொழிலில் இருப்பவர்கள் டாக்ஸு, ஜிஎஸ்டியிலெல்லாம் கவனமாக இருப்பது மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்ற விஷயத்தில் பதற்றமில்லாமல் இருப்பதும் தான் உண்டு தன் வேலையொன்று என்று சுருங்கிக் கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டுவிட்டு பிறகு வருத்தப்படாதீர்கள். அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் என்று எல்லோருடைய வேலையும் நீங்கள் வாங்கி கொண்டு பிறகு அவர்களை இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, இவர்களுக்கு இது இல்லையா, கருணை இல்லையா என்றெல்லாம் புலம்புவதை விட்டுவிடுங்கள். முடியும் என்பதை மட்டும் முடியும் என்று சொல்லுங்கள். முடியாதது முடியாது என்று சொல்லுங்கள். தொழில் ரீதியாக எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக ரீதியாக அதீதமான ஏற்றங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் எடுத்த காரியத்திலெல்லாம் சிறு தடைகள் கண்டிப்பாக ஏற்படுவதனால் விநாயகருடைய காரிய சித்தி மாலை அதையெல்லாம் ஏற்படுத்தி நம்பிக்கையை தரும். அதே சமயம் சனியுடைய தாக்கம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் எல்லாத்திலையும் பொறுமையாக ஜெயத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நிச்சயம் நல்லது, அனுகூலம், சுபவிரியம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. காது, மூக்கு, தொண்டை, பற்கள், தொண்டை பகுதி, கழுத்து பகுதியில் மிக கவனமாக இருப்பதும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும் கவனமாக பார்த்துக்கொள்வதும், குடும்பத்தாருடன் இஷ்டப்பட்ட குலதெய்வ வழிபாடை ஏற்படுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வசந்த காலத்தின் அனுகூலங்கள்
நிச்சயமாக ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை பார்த்து கொள்வது போல் காதல் அமைப்பிலும் காதலர்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் எப்படி மற்ற உறவுகளோ நட்புகளால் தேவையில்லாத குழப்பம் ஏற்படுமோ அதே போல் காதல் அமைப்பிலும் தேவையில்லாதவர்களால் கும்மி அடித்து விடுபடும். எனவே மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது தனிப்பட்ட பர்சனல் உறவுகளில் என்பதை தவிர மற்ற விஷயங்களெல்லாம் சாதகம். அதிக நகை வாங்குவது, முதலீடு செய்வது எல்லாம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள் பெறும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வசந்த கால சிகிச்சைகளும் அனுகூலங்களும் நிச்சயமாக ஏற்படும். மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஆவணி மாதம் என்றாலும் குடும்பத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஆவணி மாதம் முழுவதும் யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் மீனம் நம்பர் 1ஆக வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பண வரவு, பணம் கொடுக்கல் வாங்கல், எதிரிகள் பிரச்சனை, வழக்கு போன்ற பிரச்சனை, உத்தியோகத்தில் ஏற்றம், ப்ரமோஷன் தடைகள், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம், உத்தியோகத்தில் ஏற்றம், லாபம் ஏற்படுவது, முதலீடுகள் ஏற்படுவது, பெரிய அளவு ரிஸ்க் எடுப்பது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் எடுப்பது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்கெல்லாம் அனுகூலங்கள் காணப்படுவது, வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுவது, அரசு துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய பிரமிப்பை யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீரென்று உத்வேகத்தை பெறுவதும் உயர்த்து ஸ்தானத்தில் பெறுவதுமெல்லாம் காணப்படும். எல்லா இடத்திற்கும் சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் நிச்சயமாக வருவார்கள். எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய வெற்றியும் லாபத்தையும் நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பு. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற அனுகூலங்கள். உக்கிர தெய்வ வழிபாடு வாராகி, சூலினி, பிரித்திங்கரா, சர்வேஸ்வரர் என்ற காளி வழிபாடு என்ற உக்கிர தெய்வ வழிபாடு, உக்கிர தெய்வ மந்திர உச்சாரணை எல்லாம் உங்களை மேன்மையடைய செய்யும். உடற்பயிற்சி கண்டிப்பாக வேர்வை வரக்கூடிய அளவுக்கு செய்ய செய்ய அதிர்ஷ்டத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாரம். அதே போல் அடுத்து வரக்கூடிய ஆவணியிலும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தையும் பெறக்கூடிய அமைப்பு. என்ன தொழில் செய்கிறோம், என்ன உத்தியோகம் செய்கிறோம் என்று தெரியாதவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக இந்த வாரத்திலிருந்து பார்க்கலாம். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 11/8/2025 முதல் 17/8/2025 வரை உள்ள இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ முறைகளும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.